கலைஞர் ஆட்சியில் பட்டியலின பிரிவில் அருந்ததியருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் வரவேற்று தீர்ப்பு வழங்கியிருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நேற்று உச்சநீதிமன்றமானது மிக முக்கியமான தீர்ப்பை ஒன்றை வழங்கியது. அதன்படி பார்த்தோம் என்றால் உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வானது ஒரு முக்கிய தீர்ப்பை ஒன்றை வழங்கியது. அந்த முக்கிய தீர்ப்பின்படி பட்டியலின மக்களுக்கு அந்த உள்ஒதுக்கீடு வழங்குவது செல்லும் என்று தெரிவித்தது. அதன்படி இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பானது மக்களுக்கு பயனளித்திடும் வகையில் செயல்படும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டம் பெற்றுள்ள வெற்றிக்கு வழங்கப்பட்டுள்ள மகத்தான பரிசு என்று தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றமானது தீர்ப்பளித்துள்ளது. இந்த அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு சட்டமானது கலைஞர் கருணாநிதியின் அறிவுரைப்படி அப்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவரும் இந்திய தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக மு.க.ஸ்டாலின் அவர்களால் சட்டசபையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த உள்ஒதுக்கீட்டின் காரணமாக 2009 மற்றும் 10 அருந்ததிய சமுதாயத்தினை சேர்ந்த 56 மாணவ மாணவியர் மருத்துவக் கல்லூரியிலும் 1165 மாணவ மாணவியர் பொறியியல் கல்லூரியிலும் சேர்ந்து பயன்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2010 மற்றும் 11 இந்த எண்ணிக்கை மருத்துவக் கல்லூரிகளில் 87 என்றும் பொறியியல் கல்லூரிகளில் 3414 என்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 789 என்றும் கலைக்கல்லூரிகளில் 5310 பேர் என்றும் ஆக மொத்தம் சேர்த்து மொத்தம் 52,015 பேர் இந்த உள்ஒதுக்கீடு சட்டத்தால் பயனடைந்துள்ளார்கள் என்றும் தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இதே பொறுத்தவரை மக்களை திசை திருப்பும் நோக்கில் அவசர கோலத்தில் வார்த்தைகளை அள்ளித்தெடுத்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் பிறரை போல் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த சட்டத்தையும் நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை தொகுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்றுதான் சட்டங்களை நிறைவேற்று வருவதால் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சட்டம் எப்போதுமே வெற்றியை பெறும் என்பது வரலாறு ஆகியுள்ளது என்றும் இந்த அறிக்கையின் மூலம் தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.